மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சல்டன்சி வந்து ஏதாச்சும் ரெஃபர் பண்ணுங்க. நான் ஊர்ல இருந்துட்டே வந்து கன்சல்டன்சி மூலியமா இங்க வர முடியுமா? இல்ல இங்க வந்துட்டு ஏதாவது கன்சல்டன்சி எனக்கு ரெஃபர் பண்ணுங்க. நான் அவங்ககிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணி நான் வந்து ஜாப் வாங்கிக்கிறேன். அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து டெக்ஸ்ட் பண்றீங்க. கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கன்சல்டன்சி வந்து இங்க வந்து எப்படி ஒர்க் ஆகும்? அது வந்து நம்ம நம்பக்கூடாதா? அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும் யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும் யுஏஇ நடக்கிற எல்லா அப்டேட்ஸ் பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். நம்ம வீடியோவை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கன்சல்டன்சி அப்படின்றது வந்து நம்ம ஊர் கன்சல்டன்சியை பத்தி நம்ம வந்து பேசலாம். மேக்சிமம் நம்ம ஊர்ல வந்து ஜாப் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஹெச்ஆர் கன்சல்டன்சி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க, அவங்களே நமக்கு வந்து மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. அவங்களே எல்லா நம்ம போயிட்டு ஜாயின் ஆகிற வரைக்கும் அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனில வந்து பிளேஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அந்த கன்சல்டன்சிக்கு வந்து காசு பே பண்ணிட்டோம். நம்ம அவங்களுக்கு வந்து ₹1 கூட பே பண்ண வேண்டாம். இப்படியான கன்சல்டன்சி மட்டும் தான் வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போது என்ன வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நானுமே வந்து ஒரு 2 கம்பெனில வந்து ஹெச்ஆர் கன்சல்டன்சியா வந்து நான் வந்து ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். பட் இங்க அதாவது யுஏக்கு வந்து நான் வந்து ஜாப் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாலே வந்து உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி உங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி வந்து நீங்க யோசிச்சுதான் நீங்க வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து விசிட் விசா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து சொந்தமாவே ஒரு விசிட் விசா எடுத்துட்டு வந்து நீங்க உங்களோட ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து நீங்க டைரக்டா வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம். டைரக்டா வந்து கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்றது வந்து நான் என்னோட எல்லா வீடியோலயும் நான் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்க வந்து வேலை வாங்கி தரேன், இவ்வளவு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒருத்தவங்க கேட்கறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சமே வந்து டவுட் பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஹெல்பர்ஸ், லேபர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அவங்க வந்து எப்படி வந்து ஜாப் சர்ச் பண்ணணும்னு தெரியாது, அவங்களுக்கு வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது. அவங்க வந்து ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி மூலியமா இங்க வராங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் தெரியாது, எப்படி அவங்களுக்கு எல்லாம் சிவி இருக்குமா, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இங்கிலீஷ் பேச தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து மேன் பவர் மூலமா இங்க கொண்டு வருவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் ஜாப் வாங்கி தரேன், அக்கௌண்டன்ட் ஜாப் வாங்கி தரேன், இன்ஜினியர் ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க எல்லாருமே வந்து ஏமாத்துவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில பேர் வந்து உண்மையா பண்றவங்களும் இருப்பாங்க. பட் 100%ல 90% வந்து இந்த மாதிரி ஃபேக்கோட கன்சல்டன்சி தான் வந்து இந்தியாவில வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியாவோட விஷயத்தை விடுங்க. இங்க யுஏல வந்து நீங்க விசிட்ல இருக்கீங்க, பட் உங்களுக்கு வந்து கன்சல்டன்சி வேணும், டாப் கன்சல்டன்சி எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் யுஏல பார்த்த எல்லா கன்சல்டன்சியுமே, நான் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண எல்லா கன்சல்டன்சியுமே வந்து 100% வந்து காசை வாங்கிட்டு தான் வந்து வேலையே பண்ணுவாங்க. பட் அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாலுமே அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது வரைக்கும் வந்து கன்சல்டன்சில வந்து காசை கட்டி அவங்களுக்கு ஜாப் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து சுத்தமா வந்து ஒரு ஐடியாவே கிடையாது. இங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நார்மலா ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. நீங்களும் வந்து பக்காவா கிளம்பி இன்டர்வியூக்கு வந்து நீங்க போயிடுவீங்க. அங்க போனக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி உங்களை வந்து நார்மலா வந்து ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ எடுப்பாங்க, உங்களை பத்தி எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து இவ்வளவு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து 250 dirhams பே பண்ணணும், இல்ல 150 dirhams பே பண்ணணும், 100 dirhams பே பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு எனக்கு வேலையே வேணாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா டைரக்டா நீங்க சொல்லிட்டு நீங்க வெளியே வந்துடலாம். இல்ல எனக்கு வந்து நான் இப்ப யோசிச்சுட்டு வரேன், எங்க அப்பா கிட்ட கேட்கணும், எங்க அம்மா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ஊர்லயே இல்லாதவங்க கிட்ட, இந்தியாவில் இருக்கவங்க கிட்ட கேட்டு தயவு செஞ்சு உங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டுபிசில்ல வந்து நிறைய இந்த மாதிரி கன்சல்டன்சியோட ஆளுங்க வந்து இருப்பாங்க. நீங்க அப்பா ஜாப் அப்ளை பண்ணும்போது ஆப்வியஸா அவங்க வந்து உங்களை வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி உங்ககிட்ட காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. டுபிசில் இல்லாம இந்த மாதிரி கலீஸ் டைம்ஸ்லயோ இல்ல கல்ஃப் டைம்ஸ்லயோ வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்க வந்து ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுலயும் வந்து நிறைய இந்த மாதிரி கன்சல்டன்சி வரதுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் இருக்கு. இங்க யூஏ பொறுத்தவரையிலையும் நீங்க ஜாப் எடுக்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டாவே கம்பெனி அப்ரோச் பண்ணலாம். நீங்க டைரக்டாவே ஒரு ஹெச்ஆர் அப்ரோச் பண்ணலாம். வியா லிங்க்டின், இண்டீட், நோக்கரி கல்ஃப் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அது மூலியமா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கன்சல்டன்சி மூலியமா எனக்கு வந்து வேலை வாங்கி கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க எனக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க, நான் வீட்டுல சும்மா உட்காந்துருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூஏல வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கவே கிடைக்காது.
காசு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு யார் சொன்னாலுமே ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது யூஏஇல உங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் சரி, இல்ல உங்க ரிலேட்டிவ் யாரா இருந்தாலும் சரி, காசு கொடுத்துட்டு இங்க வேலை வாங்கி தர ஒரு இதுவே வந்து இங்க வந்து கிடையவே கிடையாது. சரிங்களா? பட் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூன் கன்சல்டன்சி நிறைய பேர் இருக்காங்க. எனக்குமே வந்து அடிக்கடி வந்து கால்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரியான கன்சல்டன்சி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கன்சல்டன்சி வந்து நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க டீட்டெயில்டா எல்லாமே நீங்க அவங்க கிட்ட கேட்டுலாம். நான் ஏதாச்சும் உங்களுக்கு பே பண்ணணுமா, எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு பே பண்ணணுமா, இல்ல கம்பெனி உங்களுக்கு பே பண்ணுவாங்களா, அப்படி இப்படி நீங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். இன்னொரு ஒரு சில கன்சல்டன்சி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க வேலை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு உங்க ஃபர்ஸ்ட் மந்த் உள்ள சேலரியில அவங்க வந்து பைசா வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத வந்து பொறுத்து தான் வந்து நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாமா ப்ரொசீட் பண்ணக்கூடாதான்றது வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணணும். பட் யுஏஇ பொறுத்தவரையிலையும், இந்தியா பொறுத்தவரையிலும், யுஏஇ பொறுத்தவரையிலும் இங்க ஃபாரினுக்கு வந்து ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஜாப் வாங்கி தராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாருமே வந்து கன்சல்டன்சி மூலியமா வேலை கிடைக்கும், கன்சல்டன்சி மூலியமா நம்ம வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு மட்டும் யுஏக்கு வந்துடாதீங்க. ஸோ நீங்க இந்தியாவில இருந்தாலுமே கன்சல்டன்சி மூலியமா வந்து நம்ம யுஏக்கு போயிடலாம் அப்படின்ற நினைப்பிலையும் நீங்க இருக்கவே இருக்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் நான் வந்து போடலாம் நினைச்சேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாலேஜ் இதை பத்தி வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதையும் நீங்க எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏற்ற வீடியோஸ் வந்து நான் ரிசர்ச் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.